நம்மள பல பேருக்கு இந்த பொடுகு தொல்லை அதிகமாகவே இருக்குது. இந்த பொடுகு தொல்லையினால கையை தலையில் வச்சா எடுக்கவே முடியலன்றவங்களுக்கும், முடி கொட்டுறதும், தலை அரிப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடுகு தொல்லை எதனால் உருவாகுது, இதனால் என்னென்ன விளைவுகள் இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம், எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறத கவனமாக கேட்டு நான் சொல்கிறத எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பண்ணி பாருங்கள். அரை மணி நேரத்தில் உங்கள் பொடுகு காணாமல் போயிடும். நம்ம தலையில் இயற்கையாகவே இருக்கும் மலேசியா ஈஸ்ட் அதிகமாகும் போது, தலை சுத்தமாக இல்லாத போது, அதிகமான எண்ணெயை தேய்க்கும் போது, நம்ம தலையில் உள்ள தோல் வறண்டு போகும்போது கூட வரலாம். நிறைய நேரம் தலைக்கே குளிக்காமல் இருக்கிறது, சரியாக தலையை அலசாதனால அழுக்கு, அதில் இருக்கிற ஏற்கனவே இறந்த செல் எல்லாமே சேர்ந்து புதிய பூஞ்சையை உருவாக்க இன்னும் கொஞ்சம் வசதியாக போயிடுது. இந்த பூஞ்சை இருக்கிற இடத்துலையே மேலும் எண்ணெயை தேய்ச்சோம்னா இன்னும் பூஞ்சை அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. சில நேரம் ஹார்மோன் மாற்றத்தால் நம்மளோட உணவு முறை அதிகமான எண்ணெயை எடுத்துக்கொள்ளுறதுனால கூட வரலாம். சிலருக்கு பொடுகு அதிகமாக இருக்கிறனால அந்த பொடுகு உதிர்ந்து முகத்தில், நெத்தியில், தோள்பட்டையில் இந்த மாதிரி அவங்களோட ஸ்கின்னோட போர்ஸை அடைச்சி அதில் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம தலையை அரிப்புனால அதிகமாக சொரியும். இதனால் வேர் கால்கள் பாதிக்கப்பட்டு முடி உதிர்வையும் அதிகப்படுத்துது. பொடுகு அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்கிறேன். பொடுகு தலையில் அதிகமாக இருக்கும்போது தலையில் எண்ணெய் வைக்கிறது நிறுத்தணும். ஏன்னா அங்கே உள்ள பூஞ்சிகள் அந்த எண்ணெயே உணவாக எடுத்துக்கொண்டு கூட கொஞ்சம் பூஞ்சிகளை உருவாக்கிட்டு இருக்கும். சிலருக்கு இந்த பொடுகுனால முகத்தில் பருக்கள் வருது. இது எப்படி தடுக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம முகத்தில் நம்ம முடி படாமல் பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் 2 தடவை யூஸ் பண்ணலாம். இதனால் நெத்தியில் கன்னத்தில் வர பருக்களை தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு, தலையணை இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள். பொடுகுன்னா என்னன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி அரை மணி நேரத்தில் பொடுகை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடியதான் இந்த ஹேர் பேக். வீடியோட கடைசியில் இந்த ஹேர் பேக்கை யார் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை எடுத்துக்கிறோம். நம்ம முடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் எடுத்து நைட்டே ஊற வச்சிடணும். இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணுறனால நம்ம உடம்பு குளிர்ச்சி அடைகிறதும் இல்லாமல் நம்ம முடி உதிராமல் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும், சாஃப்டாக மினுமினுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் உதவுது. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் மற்றும் வெந்தயத்தின் பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை சேர்ந்து தலையோட அரிப்பை உடனடியாக கட்டுப்படுத்தி பொடுகை வேரோட நீக்க உதவுகிறது. இதனால் முடி கொட்டுறது நின்று புதிய முடியை வளரவும், சின்ன வெங்காயத்தில் இருக்கிற சாறு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து பலவீனமான முடியோட வேர்கால்கள் பலப்படுத்தி, வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான புரோட்டீன் மற்றும் நிக்கோட்டின் அமிலம் முடி கொட்டுவதை குறைத்து அடர்த்தியான புதிய முடியை வளர தூண்ட உதவுகிறது. கடைசியாக சேர்க்கப்படுற முக்கியமான பொருள் வேப்பிலை. பொடுகுனால் வர அரிப்பு. இந்த வேப்பிலையில் உள்ள ஆன்டி ஃபங்கல் பண்புகள் பொடுகை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை சுத்தமாக அழிக்குது. வேப்பிலையை சுத்தமாக கழுவி எடுத்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, 3 சின்ன வெங்காயம், நம்மகிட்ட இருக்கிற வெந்தயம், இது 3ஐயும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். வெந்தயத்தில் இருக்கிற தண்ணியை தூர ஊற்றிடாமல் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். வெந்தயத்தை அரைக்கும் போது வெந்தயம் கட்டியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். வெந்தயம் நல்லா சாஃப்டாக பொங்கி வரும். அப்போ தான் நம்ம குளிக்கும்போது அதிகப்படியான தண்ணி தேவைப்படாது. நம்ம தலையிலையும் அதிகமாக ஒட்டி பிடிக்காது. ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சின்ன வெங்காயமும் வேப்பிலையும் ரொம்பவே வீரியம் மிக்கது. நம்ம தலையில் வெட்டுக்கள் இல்லை புண்கள் இல்லை ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஸ்கின் இருந்தால் இதை கடுமையான எரிச்சலை இல்லைனா செவந்து போதலை ஏற்படுத்தும். இனி இந்த ஹேர் பேக் ரெடி ஆகிட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கனால எவ்வளோ மையாக அரைச்சிருக்குன்னு தெரியுதா? வெந்தயம் நல்லா ஊறி வரணும், பக்குவமாக அரைச்சாதான் இந்த பதத்துக்கு வரும். இல்லைனா நம்ம தலையில் போடும்போது ஒட்டி ஒட்டி பிடிக்கும். இனி தலையில் இதை அப்ளை பண்ணிடலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பார்ட்டிஷனாக எடுத்து நம்ம ஸ்கால்பில் படுற மாதிரி படணும். அப்போ தான் அந்த ஃபங்கஸ் ரியாக்ட் ஆகி நம்ம ஸ்கால்ப்லேருந்து வெளியில் போகும். ஸோ நல்ல கவனமாக அந்த ஸ்கால்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். தலை ஃபுல்லாக அப்ளை பண்ண அப்புறம் ஜென்டலாக 2 நிமிஷம் மசாஜ் பண்ணால் போதும். பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபங்கஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகி வெளியிலேருந்து உதறதுக்கு ரெடியாக இருக்கும். மிச்சம் இருந்த ஹேர் பேக் ஃபுல்லாக என்னோட ஹேர் லென்த் வர அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். தலை ஃபுல்லாக அப்ளை பண்ண அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நல்ல மைல்டான ஷாம்பு வச்சு ஹேரை வாஷ் பண்ணால் போதும். டேண்ட்ரஃப் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. தலையில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். இனி டேண்ட்ரஃப் தொல்லையே இருக்காது, ஹேர் ஃபால் ஆகாது. இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. முடியோட க்ரோத்தே செம்மையாக இருக்கும். 100% ரிசல்ட் தரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த ஹேரை பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து 80% காய வச்ச பிறகு உள்ளது. இதிலேயே கொஞ்சம் ஷைனிங்காக இருந்த மாதிரி தான் முடி இருக்கும். நான் இனி கோம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
இப்போ என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா, முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். ஹேர் நல்லா ஹெல்த்தியாக, ஷைனியாக, நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலையில் ஒரு பேனு, ஈறு, பொடுகு எதுவுமே இருக்காது. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் பொடுகு தொல்லை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பை பை.